அடுத்தது பரிசுத்த மையப்படுவதாக தேவன் ஆசிரியத்தை பாதுகாத்திருக்கிறார். நாளை கூட வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டனா இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாக இருக்கிறதாம். அப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணோம்னா தீமை செய்யறவங்கள இந்த வார்த்தை சரிப்படுத்துகிற வார்த்தையா இருக்குது. என்ன பண்ணணும்னா ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா இந்த கர்த்தரோட வார்த்தை இருதயத்துல குத்தப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் மாறுவதற்கு இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ஒரு வார்த்தையை கர்த்தரோட வார்த்தையா இருக்குது. இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இப்போ ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை, வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்கண்களையும் ஊனை பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம சரி செய்வதற்கு. இப்ப எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி கரெக்டான பாதையில் நடத்துறாங்க, இப்படி போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும், போகக்கூடாது அப்படின்னு, அதே போல கர்த்தர் கொடுத்திருக்க வார்த்தை நான் சரியான பாதையில் நம்ம நடத்தும். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம தப்பு செய்து வந்தா இந்த வார்த்தை நம்ம குட்டி காமிக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம பாவங்களே இந்த வார்த்தை நம்ம சுட்டி காமிச்சிருந்தா நம்ம திருந்தி மனம் திரும்பி கர்த்தருக்கு கண்டு பரிசுத்தமா வாழ முடியும். அநேக காரியத்தை குறித்து வெளிப்படுத்துற வார்த்தையா இருக்குது. ஆனா இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும். இந்த வார்த்தை தினந்தோறும் பறிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா கர்த்தர் நம்ம மையப்பட்டு நம்ம அநேக இடத்துல நம்ம பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமா வைப்பாரு. இந்த வார்த்தை விட்டுறாதீங்க. நம்ம தப்பு செஞ்சா அந்த வார்த்தை நம்ம சுத்தி காமிக்கும். நம்ம குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தரை விலகணும்னா அடுத்து இந்த வார்த்தை மூலமா பேசுவாரு. அதுக்கு நம்ம இருதயத்துல குற்றப்பட்டு குற்றம்னா சாட்சியம் அநேக இந்த வார்த்தை மூலமா உண்டாகும். அப்ப என்ன சொல்றோம்னா இந்த வார்த்தை பேசிட்டாங்க, இது என் மனசு குத்துது, எனக்காக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. யாருக்காக பேசுறாங்களோ பேசலையோ, ஆனா நீங்க இந்த வருஷத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதை விட கருக்கானதா இருக்கிறது வேற சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு. கர்த்தரை உயர்த்துவோம், எதனும் படுத்துக் கொள்வோம், இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்வோம், நித்திய ஜீவனை கண்டு போறதுக்கு பிரயோஜனமானதா இருக்கும். கர்த்தரை மையப்படுவதாக.